அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, மாதந்தோறும் பிறந்து வளர்ந்து தேயும் பிறைகளைப் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, அவை மனிதர்களுக்கு ஒவ்வொரு மாதத்தையும் ஹஜ்ஜுடைய காலங்களையும் அறிவிக்கக்கூடியவை. மேலும் நம்பிக்கையாளர்களே, இஹ்ராம் கட்டிய நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் பின்புறமாக வந்து விடுவதனால் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். எனினும் எவர் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறாரோ அவரே நல்லவர். ஆதலால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்களின் வழியாக வாருங்கள். அல்லாஹுக்கு பயந்தும் நடந்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரே, அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் நீங்கள் அத்துமீறாதீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அத்துமீறுபவர்களை நேசிப்பதில்லை. ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள். உங்களை உங்கள் ஊரில் இருந்து அவர்கள் வெளியேற்றவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் செய்யும் கலகம் கொலையை விட மிக கொடியது. ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரை நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள். அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இப்படித்தான். இதன் பின்னர் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது விலகி கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் ஆவான். இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரை அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகி கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அநியாயம் செய்பவர்களைத் தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது. போர் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜப், துல்கதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய சிறப்புற்ற மாதங்களுக்கு சிறப்புற்ற மாதங்களே ஈடாகும். ஆகவே சிறப்புகளுக்குச் சமமான ஈடு உண்டு. ஆதலால் எவரேனும் உங்கள் மீது வரம்பு மீறி அம்மாதங்களில் போருக்கு வந்தால் அவர் வரம்பு மீறிய விதமே நீங்களும் அவர் மீது வரம்பு மீறி போருக்கு செல்லுங்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து அம்மாதங்களில் போரை ஆரம்பம் செய்யாது இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இறை அச்சமுடையவர்களுடன் இருக்கிறான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாது உங்களை நீங்களே ஆபத்திற்குள்ளாக்கி கொள்ளாதீர்கள். பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யுங்கள். நியாயமாக